மக்களை கனடா வாங்க வாக்கியம் போகலாங்கிற சேனலில் இன்றைக்கி கனடாவில் காலையில் 8:45 மணி. இங்கே திங்கக்கிழமை காலை, ஓகேவா? திங்கக்கிழமை காலையில் 8:45. நம்ம வீட்டு வாசலில் பூத்திருக்க பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கள. இப்போ ஒவ்வொரு செடியாக காட்டுறோம் பாருங்கள். இதுதான் செரி பழம் ட்ரீ. இந்த செரி பழம் இந்த வருஷம் ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு 2-3 தான் காய்ச்சிது. நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் நிறைய காய்ச்சிரும். இதெல்லாம் சும்மா அழகுக்கு தான் வச்சுருக்கு. இது நம்மளோட ஆப்பிள் செடி. ஆப்பிளில் நிறைய காய் காய்ச்சிருக்கு. ஆல்ரெடி உங்கள்கிட்ட காட்டியாச்சு, நிறைய பறிச்சாச்சு, ஸ்டில் நிறைய இருக்குது, ஓகேவா? ஆனால் பாருங்கள், ஒரு ஆப்பிள் வந்து கொத்து கொத்தாக தான் காய்க்குது. 5-4 இப்படி தான் கொத்து கொத்தாக காய்க்குது. பரவாயில்ல, கீழேயும் இருக்குது பாருங்கள், ஓகேவா? இது நம்மளோட ஆப்பிள் செடி. இந்த செடி ஒரு அழகுக்கு தான் வச்சுருக்கு. அதை அப்படி ரவுண்டாக கட் பண்ணி விட்டால் சரியாயிடும், ஓகே? அதெல்லாம் சும்மா ஒரு வேலிக்கு வச்ச செடி மாதிரி தான் அதெல்லாம். அது போக வீட்டை சுற்றி ஃபுல்லாக செரி மரம் வச்சுருக்கோம். ஒரு 30-40 மரம் வச்சுருக்குறோம், ஓகே? இங்கே பாருங்கள், இந்த கீரை வகைகள் பாருங்கள். ரோஸ் பூ பாருங்கள், என்ன அழகாக ரோஸ் பூத்துருக்குன்னு பார்த்துட்டிங்கள. இதுவும் நம்ம வீட்டில் உள்ள ஒன்று. இந்த வகையான பூ வந்து நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்கும். இதுவும் ஒரு அழகு செடி தான். கீரை வகைகள் இருக்கா. வீட்டுக்கு தேவையான கீரையை இங்கேருந்து எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், ரோஸை பார்த்திங்களா. அது போக குட்டி குட்டியாக கீரை வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுவும் ஒரு வகையான ரோஸ். கத்திரிக்காய் செடியை பார்த்திங்களா, கத்திரிக்காய் காய்க்கும். இந்த கத்திரிக்காய் பூ விட்டுருக்கு. அது போக தக்காளி நேற்றுக்கு ஒரு டப்பா நிறைய பறிச்சிட்டாங்க. அது போக நிறைய தக்காளி வேறு காயாகவும் இருக்குது நம்ம வீட்டில், ஓகே? இப்போ இங்கே பாருங்கள், பீன்ஸை பாருங்கள். பீன்ஸ் காய்ச்சிருக்கான். பீன்ஸ் நேற்றுக்கே நிறைய பறிச்சாச்சு, இன்னும் நிறையவும் இருக்குது. இங்கே பாருங்கள், பீன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். இது வந்து பீட்ரூட். இந்த ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குல்ல, அந்த அதெல்லாம் வந்து பீட்ரூட். இதெல்லாம் அதே மாதிரி உங்களுக்கு புதினாவை ஆல்ரெடி காட்டிட்டேன். புதினா வீடு ஃபுல்லாக படர்ந்து கிடக்குது. யாருக்கு வேணாலும் வந்து பறிச்சுட்டு போகலாம், ஓகே மக்களே? புதினாவை முடிஞ்சிடும். ஸ்ட்ராபெரியை பாருங்கள். ஸ்ட்ராபெரி இந்த கணக்கா நல்ல எலி கடிச்சிருக்கு. ஃபுல் ஸ்ட்ராபெரியும். இங்கேயும் ஸ்ட்ராபெரி இருக்குது. ஸ்ட்ராபெரி நிறைய காய்க்குங்க நம்ம வீட்டில். இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ராபெரி கிடக்குது பாருங்கள், ஓகே மக்களே? இது போக நம்ம வீட்டோட பேக் யார்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பேக் யார்டில் ஃபுல்லாக நம்ம வந்து செரி பழம் தான் வச்சுருக்குறோம். நிறைய இருக்குது செரி மரம். ஃபுல் பேக் யார்டும் பாருங்கள். வாங்க மக்களே, கனடா வாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க. ஒரு தடவை ஹோம் டூர் வந்துடுங்க. பாய் மக்களே, பாய்.